மக்களையே நான் ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலே எழுந்து நான் வந்து கிளம்புனதில்லை. ஆனால் இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுதுங்க. காலையிலே எழுந்து இன்றைக்கி அவளுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் எக் பேன் கேக் பண்ணியிருக்கேன். கூடவே 3 வந்து கேஷ்யூ வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் பேக் பண்ணி அவளை கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு. கிளம்புற நேரத்துலேருந்து ரிட்டன் வர வரைக்கும் இப்படி டெரராக தான் இருப்பாங்க மேடம். சிரிக்க கூட மாட்டாங்க. அன்றைக்கி அவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன்ஸ் சூப்பராக பாப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அங்கே போய் பாப்பாவுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே பேக்கை திறந்து ஹோம்ஒர்க் தான் பண்ணுவாங்க இந்த மேடம். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். பொதுவாக ஹோம்ஒர்க் பண்ணுறப்ப நான் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிட்டோம், தப்பு பண்ணால் அவளே கரெக்ட் பண்ணிப்பா அப்படின்றத விட்டுருவேன். ஸோ நீங்கள் எப்படி குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு டென்ஷன் ஆவீங்களா இல்லை அவங்க போக்கில் விட்டுருவீங்களா அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.